Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது தேங்காய் பால் அரைச்சி ஊற்றாமல் எப்படி நம்ம மீன் குழம்பு செய்கிறோன்னு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ கெண்டை மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கரைச்ச தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், பூண்டு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன், புளி கரைச்சி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மூடி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு மீன் போட்டுக்கணும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை போட்டுக்கலாம். மீன் போட்ட பிறகு அதிகமாக கிண்டக்கூடாது. சும்மா அது இந்த மாதிரி மீன் மறையிற அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மூடி விட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இறக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் அரைச்சி ஊற்றாமல் சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கேன்.
இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.